ஹாய் பப்போஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப இடைவெளி ஜாஸ்தியா போச்சு இல்ல நமக்குள்ள. இனிமேல நெருக்கமா வரலாம். ஸ்கூல் திறந்துருச்சு இல்லையா? அவங்கவுங்க நிறைய லஞ்ச் பாக்ஸ் என்ன கொடுக்கறது பசங்களுக்குன்னுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வாரம் பூரா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல என்னென்ன கொடுக்கறதுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்டலாம். வாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன செய்யலான்றது பார்க்கலாமா? நீ குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சு நான் ஒரு சாதம் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டுறணும். அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு சரியா? கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தீஞ்சிடக்கூடாது, பார்த்து பக்குவமாக செய்யணும். இப்போ பாருங்கள் செவந்துருச்சு. இப்போ காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குதா, அதுக்கப்புறம் வெங்காயம். ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குடமிளகா போட்டு வதக்குவோம். எவ்வளோ சீக்கிரம் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே போட்டு இதை வதக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே இது இப்படி வதக்கிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 செகண்ட் அப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். வச்சுட்டிங்கன்னா பாருங்களேன் வெந்துருச்சு. இந்த பொடியை போட்டு வதக்கிடுவோம். இப்போ நான் இந்த போட்ட பொடி பார்த்தீங்களா, அது நானே வீட்டில் செஞ்சேன். இது இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா இட்லி பொடி போட்டு வதக்கிக்கலாம். பாருங்களேன் வடிச்சு வச்சிருக்கேன். இது உதிரி உதிரியா இருக்கணும். சாதம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா நிதானமா வதக்கிடலாம். இவ்வளவுதாங்க. எவ்வளவு ஈஸியா இருக்கு. இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். வேலைக்கு போறவங்களும் இது ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். ஒரு கஷ்டமும் இல்லை. ஈஸியா இருக்கும், டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாய் பப்போஸ்.